ஹலோ, வெல்கம் டு பிகினர்ஸ் டைரிஸ் பை பீன்சி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரி இருக்குது. இது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஆனால் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு யோசித்து ரீசெண்டாக தான் போகக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ், ஸோ கிட்ஸ் எல்லாருமே எங்கேயாவது போயிருப்பாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் அங்கே போனேன் இங்கே போனேன்லாம் கதை சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு லீவும் இருந்துச்சு, ஒரு லாங் வீக்கெண்ட் வந்தது. சரின்னு சொல்லி கிளம்பி நாங்கள் ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரி போயிட்டோம். 3 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா $45 பெரியவங்களுக்கு ப்ளஸ் டேக்ஸு, கிட்ஸுக்கு $35 அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டோம். இந்த லயன் சஃபாரியோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளோட ஓன் கார்லேயே போகலாம். அனிமல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். நம்மளுடைய காரில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய ஜூவெல்லாம் போயிருக்கேன். எஸ்பெஷலி ட்ராண்ட்ரம் ஜூலேயும் நிறைய அனிமல்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் கேஜ்டாக இருக்கும். வண்டலூர் ஜூ போயிருக்கேன். நிறைய சின்ன சின்ன ஜூஸ் எல்லாம் போயிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். நம்ம காருக்குள்ளாடி இருந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சில வாண்டுகள் விண்டோவை டவுன் பண்ணி விட்டுருவாங்க. அது சேஃப் கிடையாது. நிறைய போர்டும் வச்சுருப்பாங்க. இங்கே உள்ளாடியே அவங்களோட வெஹிக்கிளும் நிறையா இருக்கும். நிறைய கார்ட் மாதிரி வெஹிக்கிள் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அனிமல்ஸ் ரொம்ப கிட்ட வருது, இல்லைன்னா ஏதாவது ரொம்ப டேஞ்சராக இருக்குதுன்னா அவங்க உடனே வந்துடுவாங்க. இந்த மாதிரி க்யூவில் தான் கரெக்டாக ஒரு பாத்வே இருக்கும். அந்த பாத்வேல தான் போகணும். அனிமல்ஸ் இல்லாத இடத்துல 2 லைனில் போவோம். அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே லைனில் தான் போயிட்டுருப்போம். ஃபஸ்ட்டே நம்மக்கிட்ட ஒரு மேப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மேப்லேயே என்டையராக எங்கெங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக ஓகே இங்கே இது தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ தான் லைன் படுத்துருக்குது. இந்த வெஹிக்கிள் தான் நான் சொன்ன வெஹிக்கிள். அவங்க அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப க்ரௌட் ஆகுதோ இல்லை டிராஃபிக் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்குனாலும் அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. இந்த லைன் ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. அப்பப்போ அந்த கர்ஜனை சவுண்டு போட்டதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஒரு லயன் ஃபேமிலி. பார்க்கவே க்யூட்டாக இருந்து லைனர்ஸ் அதோடைய குட்டிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஏரியாவில் இருந்துச்சு. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்து அன்னைக்கு. அந்த காரில் இருந்தனால எங்களுக்கு பெருசாக தெரியல. கார்லேருந்து வெளியில் வந்ததும் அப்படியே ஒரு அனல் காற்று அடித்த மாதிரி இருந்தது. இதுதான் நான் சொன்ன மேப். இந்த மேப்பில் கரெக்டாக நோட் பண்ணியிருப்பாங்க எங்கெங்கே எந்தெந்த அனிமல்ஸ் இருக்குதுன்னு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, கென்யா அந்த மாதிரி. ஸோ அங்கே எந்த அனிமல் ஸ்பெஷலோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் அந்த இதில் இருக்கும். ரூட் மேப் கூட நம்ம இதிலே பார்த்துக்கலாம். டோட்டலாக இந்த ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரியில் பார்த்திங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. உள்ளாடியே நம்ம கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பார்க் மாதிரி இருக்குது. வாட்டர் தீம்ஸ் இது இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளாடி இருக்குது. ஒன் டே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் ஒன் டே எனக்கு பத்தலை, அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக கூட இருந்தது. இது இந்த ஸ்பாட் ஃபுல்லாக மங்கீஸ்க்கானது. ஒரு சில மங்கியெல்லாம் பக்கத்தில் போகிற காருக்கு மேலெலாம் ஏறி விளையாடிட்டு இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா இவங்களோட பெரிய வெஹிக்கிளும் இருக்குது. நம்ம இப்போது பல்காக நிறைய பேர் ஒரு காரில் போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை ட்ரைவ் பண்ண முடியாது, நாங்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கணும். இப்போ ஒரு வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா 5 to 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 7 சீட்டர்ஸ்னால் அந்த 7 இருக்கலாம். சின்ன கார்லலாம் 5 பேர் தானே இருக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஹோல் ஃபேமிலியாக போயிருக்கோம். அந்த என்டையர் ஃபேமிலியுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெஹிக்கிள் இருக்குது. ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரியோட வெஹிக்கிளே இருக்குது. இந்த மாதிரி பெரிய பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பஸ் எல்லாம் அவங்களோட தான். ஸோ அதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் எடுத்து பே பண்ணிவிட்டு போகலாம். இது நம்ம இப்படி வெஹிக்கிளில் போகிறதுனால நமக்கு அப்படிலாம் கூட ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏசியெல்லாம் போட்டு ஜாலியாக தான் போயிட்டுருப்போம். நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம் எங்கள் காரில். நான், என் ஹஸ்பண்ட், பையன், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோட பையன். அவங்க பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஒவ்வொன்றும் நம்ம ஸ்கூலில் பார்த்த அனிமல்ஸ் எல்லாம் திரும்ப இங்கே பார்க்கும்போது பயங்கரமாக எக்ஸைட்டாகிட்டு ஓகே இங்கே இது இருக்கும் அங்கே அது இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் லயன், ஜிராஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. இங்கே உள்ளதுலேயே ஜிராஃப் கவுண்டு தான் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி அனிமல்ஸ் இருந்தது. ஜெய்ஜாண்டிக்காக உள்ளதில் ஜிராஃப் நிறையா இருந்தது. எல்லாமே கார் பக்கத்தில் அப்படி போய் கிராஸ் பண்ணுறது. நம்ம ஊர்லலாம் ரோட்டில் போகும்போது இந்த மாடெல்லாம் அப்படி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இதுவும் நம்ம கார்கிட்ட அப்படி கிராஸ் பண்ணி போகிறதெல்லாம் ரியலி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய ஒரு இது தான் இதெல்லாமே. அதுலேயும் ஒரு ஜிராஃப் ஃபேமிலி இருந்தது. அது
மாறி மாறி பேசுகிற மாதிரிலாம் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த க்யூட்டான கான்வர்சேஷன்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட அழகாக இருந்தது. நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அலவுட் தான், காருக்கு உள்ளாடியே வச்சுக்கலாம். நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்ததும் ஸ்கேன் பண்ணுவாங்க எந்த காரில் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ பல்காக நம்ம வந்து எடுத்திருந்தோன்னா கூட இந்த காரில் இவங்க இருக்காங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தால் போதும். ஈவன் நாங்களுமே ஒரு 10-15 டிக்கெட் சேர்த்து எடுத்திருந்தோம். ஆனால் ஒவ்வொரு கார்லேயும் 4 பேர் 5 பேர் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த காரில் இவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டீர்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. எதுவுமே ரொம்ப அக்ரெசிவாக வந்து முட்டை வர மாதிரியோ அந்த மாதிரி நாங்கள் போன டைமில் எதுவுமே அப்படி நடக்கலை. இன்கேஸ் அப்படி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கார்டு நிற்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டாம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் காரை ஸ்க்ராட்ச் பண்ணிடுமோ, கிட்ட வந்துடுமோ, என்ன ஆகிருமோ அப்படிலாம் ஒரு தாட் இருந்தது. பட் அங்கே கார்டெலாம் இருப்பாங்க, எதுவும் சேஃப், எல்லாமே சேஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போயிட்டு வரலாம். பட் அங்கே ஃபென்ஸ்குள்ளே இருந்த அனிமல் பார்த்திங்கன்னா கங்காரு எல்லாமே வந்து ஃபென்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அது எப்போ என்ன பண்ணணுன்னே தெரியாது. இந்த லைனை கூட நம்ம நம்பிடலாம், அது பசியாக இருந்தால் தான் வேட்டையாட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கங்காருவெல்லாம் வந்து அது எந்த ஜாலிக்காக நான் வந்து சிலுமிஷம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி தான் அதெல்லாம். அதனால் இந்த கங்காரு இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவுமே வந்து ஃபென்ஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது, அது ரொம்ப நம்ம பார்க்க முடியல. ஆனால் ஒரு பெரிய கூட்டமே இருந்தது, கங்காரு ஃபேமிலி இருந்தது. உள்ளே வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் ஜங்கிள் எப்படி இருக்குமோ அப்படி தான், பட் மேன்மேட் ஜங்கிள் ஃபுல்லாக நீட்டாக எல்லா இடமும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே நம்ம வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இல்லை. இந்த ட்ரிப்பே பார்த்திங்கன்னா 10 o'clock ஆரம்பிக்கும். நம்ம 9:30 நாங்கள் போட்டிருந்த ஸ்லாட் 9:30. பட் 9:30 அவங்க எல்லாம் செக்இன் அது இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளாடி விடும்போது ஆல்மோஸ்ட் 10 ஆகிரும். 10 o'clockலேருந்து 12:30 ஆச்சு. நியர்லி 2.5 hours ரைடு இருந்தது. இதுவும் ஒரு லேக் மாதிரி, பட் மேன்மேட் லேக் தான். அந்த ஆர்டிஃபிஷியல் லேக்கில் பம்ப் பண்ணி தண்ணி விடுறாங்க. அதில் நிறைய கூஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. ப்ளஸ் வந்து அது 12 o'clock டைமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த வெஹிக்கிள், அவங்களோட வெஹிக்கிள்லேயே நிறைய ட்ரம்மாக ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கேயா போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சு வந்ததுமே ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோரில் நம்ம பார்த்த அனிமல்ஸ்க்கு ரிலேட்டடான உள்ள ப்ளஷ் டாயாக இருக்கட்டும், சாஃப்ட் டாய், அப்புறம் வந்து சின்ன சின்ன வெஹிக்கிள் மாதிரி, குட்டி பசங்களுக்கான டாய், இது மாதிரி நிறையா இருந்தது. எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ரிலேட்டடாக. அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்ததும் கிட்ஸுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதை வாங்கணும் இதை வாங்கணும்னுனாங்க. கொஞ்சம் ஒரு சிலது வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அந்த ஸ்டோர்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம்னாலே போட்டிங் ஏரியா இருக்குது. நம்ம போட்டிங் அப்போ போகலாம், இல்லைனா எப்போ வேணாலும் நம்ம போட்டிங் போகலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம $45 எல்லாமே இன்க்ளூடட் தான். நாங்கள் வந்து போட்டிங் வந்து கடைசி ஆப்ஷனாக தான் வச்சுருந்தோம். டைம் இருந்தால் போயிடலாம், ஏன்னா நிறைய வேறையும் போக வேண்டியது இருந்தது. நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக போனது எங்கேன்னா வாட்டர் பார்க்கில் தான். வாட்டர் பார்க்கு ஒரு 1:30 போல் போனோன்னா 3:30 வரைக்கும் அங்கே தான். நியர்லி 4 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வாட்டர் தீம் பார்க்கில் தான். நான் நிறைய வீடியோஸ் கவர் பண்ணல, ஏன்னா எல்லாருமே அவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய நேரம், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நம்ம தெரியாது வாட்டர் தீம் பார்க்கில். அதனால் நான் வந்து வீடியோஸ் கவர் பண்ணல. நெக்ஸ்ட்டு அது முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்ஷாக அங்கேயே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. சேஞ்சிங் ரூம், ஃப்ரெஷ் ஆகிறதுக்கெல்லாம் இருந்தது. எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். இந்த கார்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஏன்னா எல்லார் ஃபேமிலியோட திங்ஸும் இருக்கும், அதை தூக்கி போட்டுட்டு போகிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கார்ட்டுனா எல்லோரும் மாறி ஜாலியாக ஃபில் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எல்லாம் அவங்களே இழுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேட் ஷோ இருந்தது. அதாவது ஒவ்வொரு பேரட் ஷோ, அப்புறம் வந்து பேர்ட் ஷோ, வைல்ட் அனிமல் ஷோ, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இது வந்து பேட் ஷோ. இந்த பேட்ஸ் வந்து நிறைய விதமான பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்றா கூப்பிடும்போது அழகாக வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எல்லாமே வைல்டு பேர்ட்ஸ் தான் இதில் இருக்கக்கூடியது. வல்ச்சர், ஈகிள், அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமானது. இங்கே வந்து 2 ஸ்வீட்டு, சின்ன 2 மிட்டாய் போட்டோன்னே வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. அது கிட்ஸ் கூட அதுகளும் வாக்கிங் போகிற மாதிரி இதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க.
நல்ல வெயில், சரியான வெயில். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியல. ஸோ நீங்களே ப்ரிகாஷனாக கொடை, நல்ல கேப் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா இன்னும் 2-3 ஷோவெல்லாம் இருந்து. வைல்ட் அனிமல் ஷோ, எலிஃபென்ட் பார்க்குறது, பேரட் ஷோ இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு பேட்ரி லோ முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து பவர் பேங்க்கும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நம்ம ஃபோட்டோ எடுத்து பத்தாது, அந்த மாதிரி தான் இருந்தது.